ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதாவது உங்கள் மொபைல் ஃபோனில் ஆட்ஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்களா? பாப்பப் ஆட்ஸு, நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸு, இது மாதிரி 18+ ஆட்ஸ், இது மாதிரி அதிகமாக ஆட்ஸ் வருதுங்களா? இந்த ஆட்ஸில் நம்ம எப்படி வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், நம்மளுக்கு கூகுள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஏன்னா கூகுளில் அதிக மோஸ்ட்லி நிறைய ஆப்ஷன் வரும். நீங்கள் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதுங்க. இப்போ பார்த்துங்க, நான் கீழே இருக்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிறேன் கூகுள் அப்படின்னு சொல்லி. அதை எடுத்தோடனே ஒவ்வொரு ஃபோனில் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆமாங்க, இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள் இது மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃபோனில் வந்து கீழே அப்படி பேராகிராஃபாக இருக்குது. என்னில் வந்து ஆல் சர்வீஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் இப்படியே இருக்குது, இதே மாதிரி பேஜ் இருக்குது. இதில் ஆட்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க. என்னோடய பேஜில் வந்து அது ஆல் சர்வீஸ் கிளிக் பண்ணாத அந்த பேஜ் வர முடியுது. இப்போ இதில் பாருங்கள் ஆட்ஸ் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்ஸ் ப்ரைவசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆட் டாபிக்னு சொல்லி அடுத்த பேஜில் இருக்குது. அந்த ஆட் டாபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே போல் ஆட் சக்ஸஸ்ஃபுல் ஆட்ஸ்னு சொல்லிக்கிறேன், அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதே போல் ஆட் மெஷர்மெண்ட்னு சொல்லியிருக்கு, அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்க. அதே போல் டெலிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க, அது டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிசிப்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதான் டெலிட் அட்வர்டைஸ்மெண்ட் ஐடி அப்படிங்கிறதுங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஐடி கேட்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஐடி வந்து டெலிட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆட்ஸ் கூகுள் கிட்டேருந்து வர ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணுறது இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து. ஆனால் இந்த வேலை வந்து எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆப்ஷனை பற்றி பார்க்கலாங்க. அடுத்தது பேக் வந்துங்க. அதாவது பேக் வந்து இதில் பாருங்கள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் சர்ச் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை இப்படி ஆப்ஸ்னுள்ளே எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா ஆப்ஸுமே இருக்குது. அதாவது நீங்கள் எத்தனை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்க எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள், அந்த ஆப்ஸ் கிளிக் பண்ணோன்னா இதில் பாருங்கள் ஆப் மேனேஜ்மெண்ட் சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா ஆப்புமே இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எதில் அந்த ஆப்பில் அதிகமாக ஆட்ஸ் வருதோ அந்த ஆப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் தேவையில்லாத மொபைல் ஃபோன் கூட வந்த ஆப்ஸில் அதிகமாக ஆட்ஸ் வரும். இந்த அதாவது சொல்கிறது, மொபைல் வாங்கினும் போது ஆன் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஸ்லாம் இருக்குது. அதில் நிறையா ஆட்ஸ் வரும். அதே போல் இந்த நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இதை பார்த்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த ஆப்புக்கு, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து தேவையில்லாத ஆப்ஸ்லேருந்து வர நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது, ஆட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூகுள்லேருந்து ஆட்ஸ் வரதை பிளாக் பண்ண பார்த்தோம். அடுத்து வந்து இந்த ஆப்ஸ், ஒரு சில ஆப்ஸில் வந்து ஆட்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த ஆட்ஸ் உங்களுக்கு எதாவது தேவைப்படாது அப்படின்னா அந்த ஆப்ஸ்லேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு க்ரோம்லேருந்து வரும், இல்லை கிளாக் அதாவது வெதர்ஸ் பற்றி வரும், இது மாதிரி ஒவ்வொன்றும் வரும். உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை வந்து நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வராது. இது மாதிரி அதிகமாக வருது. நீங்கள் எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த கனெக்ஷன் அண்டு ஷேரிங் சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அந்த கனெக்ஷன் அண்டு ஷேரிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. இல்லை சர்ச் ஐக்கானில் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரிங்க. இப்போ பார்த்தீங்களா, இதில் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இல்லை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இந்த பேஜ் வருவீங்க. இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆஃபில் இருக்குது. ஆமாங்க, இது ஆன் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ்னால் கொஞ்சம் ஆட் கார்டாக இருக்குது. அதனால் நீங்கள் அதுங்க ஸ்பெசிஃபைட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. அது கீழே டிஎன்எஸ் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணணும் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்க, dns.adgard.com அப்படின்னு சொல்லி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. இது வந்து ஆடை வந்து நம்மளுக்கு பிளாக் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த டிஎன்எஸ் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஆட்ஸ் வந்து பிளாக் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 3 விதமாக தான் நம்மளுக்கு வந்து ஆட் வந்து பிளாக் பண்ண முடியும். மோஸ்ட்லி கூகுள் கிட்டேருந்து வருங்க. அந்த கூகுள்லேருந்து வர்றதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனு. அப்புறம் இந்த ஆப்ஸ், ஒரு சில ஆப்ஸ் க்ரோமு, இந்த கூகுள், அடுத்தது இந்த கேம்ஸு, இது மாதிரி இருந்து ஆட்ஸ் வரும், இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து நம்ம ஆப் மூலிமா அந்த ஆப்பை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டா, இல்லை தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஆப்பிலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் வராது. அப்புறம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி ப்ரைவேட் டிஎன்எஸ்ஸில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு ஆட் கார்டு கொடுத்தோம்னா இந்த ஆப்ஷன் மூலிமாவும் நம்மளுக்கு ஆட்ஸ் வரதை தடுக்கலாம். அடுத்தது உங்கள் ஃபோனில்
நம்மளுக்கு கூகுள் குரோம் அது மாதிரி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு மேலே 3 டாட் ஐக்கானுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் நிறைய ஆப்ஷன் வருங்க. இதில் கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்களா சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆமாங்க, அதாவது சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. நான் மறுபடியும் காட்டுறேன். அந்த சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லி இருக்குது. ஆமாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்களா நிறையா வெப்சைட் இருக்குது. ஆமாங்க, இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு லிங்க் வரணுமா அப்படின்னு சொல்லி மேலே ஆப்ஷன் இருக்குது. நல்லா தேவையில்லாத ஒரு சில அமேசான் இது மாதிரி வெப்சைட் மட்டும் நீங்கள் வந்து நோட்டீஸ் ஆஃப் பண்ணணுமா அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டோட்டல் ஆஃப் பண்ணணுன்னா மேலே நோட்டீஸ்னு சொல்லி இருக்குது. அதை ஆஃப் பண்ணால் முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்தது நம்மளுக்கு அது கீழே பாருங்கள் நம்மளுக்கு பாப்அப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாப்அப் ஆட்ஸ் வரக்கு இந்த ஆப்ஷன். அதனால் அந்த பாப்அப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டிவ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து கூகுளில் ஏதாவது தேவையில்லாத 18+ ஆட்ஸ் இது மாதிரி ஆட்ஸில் வருது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ணிக்கலாம். சைட் மூலிமா நீங்கள் நிறைய சைட்டு பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து ஆட்ஸ் வந்துச்சுன்னா இதையே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த வேலை வந்து வந்து வர ஆட்ஸ் வந்து பிளாக் பண்ணலாம். இந்த 4 வே தாங்க. ஏதாவது வேலை உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்காம வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் பை. டேக் கேர்.